ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வெஜ் குருமா பார்க்க போகிறோம். கல்யாண வீட்டில் ஹோட்டலெலாம் வெஜ் குருமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 கப் கேரட் எடுத்துருக்கேன், 1 கப் உருளைக்கிழங்கு, 1/4 கப் பச்சை பட்டாணி உங்கள் வீட்டில் நிறைய சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் நிறைய கூட சேர்த்துக்கலாம். தண்ணி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு 2-3 விசில் விட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குருமா. பசங்களும் காய்கறி எடுத்து வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. வானலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் 2 வெங்காயமும் தக்காளி 1 தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன். இது ஒரு 3 பேருக்கு தேவையான அளவு தான். நீங்கள் உங்களோட ஆட்களுக்கு தக்கன கூட்டி குறைச்சிக்கோங்க. வெங்காயம் தக்காளியை வேறு எந்த மசாலாவும் சேர்க்காமல் நல்லா வதக்கி ஆற வச்சுக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானது 1 கப் தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 கொத்து மல்லி இலையும் பச்சை பட்டாணியும் தான் அந்த ஹோட்டல் டேஸ்ட் கொடுக்கறது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு தக்காளி வெங்காயத்தையும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சில பேர் தக்காளி வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி போடுவாங்க. அதை விட இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள், குருமா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய் இல்லைன்னா எண்ணெய் கடாயில் ஊற்றி கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் விழுதை மட்டும் முதல்ல சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி நம்ம கூட கொஞ்சம் நேரம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வேர்க்கடலை போட்டிருக்கிறதுனால எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் கெட்டியாயிடும். இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா பொடி, மல்லித்தூள், ஜீரகத்தூள் எவ்வளவு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எனக்கு வத்தல் பொடி வேண்டான்னா தேங்காவோட பச்சை மிளகாயை விழுதாக அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி பச்சை பட்டாணியும் மல்லியும் தான் இதுக்கு நல்லா அந்த கல்யாண வீட்டில் தவுஸ் பில்லை வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி வெஜிடபிள் குருமாவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வேக வச்ச காய்கறியை சேர்த்துடலாம். நான் நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கிறதுனால தண்ணியோடு சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு தண்ணியில் வச்சுருந்தீங்கன்னா தண்ணியை வடிகட்டிட்டு சேருங்க. இதில் காலிஃப்ளவர், பீன்ஸு, பீட்ரூட்டு நீங்கள் வேறு என்ன காய்னாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுட்டு ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சோடனே அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் தண்ணி ஊற்றிடுங்க. நான் சொன்ன மாதிரி தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொதித்து கொழுப்பு கரெக்டாக இருக்கும். உப்பு காரம் சரியாக இருக்கும். சேர்த்துட்டு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடும். வெஜ்ஜு குருமா நல்லா இருந்தாலே பசங்க சப்பாத்தி வேண்டான்னு சொல்கிற பசங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இதில் நீங்கள் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸ்டு வெஜிடபிள் அந்த மாதிரி பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காய் வேணுமோ, உருளைக்கிழங்கு தவிர பீன்ஸு, காலிஃப்ளவர், பீட்ரூட்டு எல்லாமே சேர்த்துக்கோங்க. சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்யூ.